ஹலோ மெஹந்தி ஆர்டிஸ்ட். இன்றைக்கி நம்ம 70th வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபில்லிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரிவர்ஸ் ஃபில்லிங்கும் கட் ஒர்க் டிசைன் மாதிரி தான். ஸோ கட் ஒர்க் வந்து ஒரு ஷேப்புக்குள்ளே போகிறதா கட் ஒர்க்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரிவர்ஸ் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் போட்டுட்டு அந்த டிசைனோட ஷேப்லேயே நம்ம ஷேட் பண்ணுறது தான் ரிவர்ஸ் ஃபில்லிங். ஸோ நான் டிசைன் போடும்போது உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிடும். ஸோ இந்த ரிவர்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் வந்து எந்த வாக்கிலனாலும் கொண்டு போகலாம். ஈவன் நீங்கள் பார்டர் டிசைன் போடுறீங்க இல்லையா, ஸோ அந்த பார்டர் டிசைனுக்கு பதிலாக நீங்கள் இந்த ரிவர்ஸ் ஃபில்லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு டிசைன் போடுறீங்க அப்படின்னா அந்த டிசைனோட ஷேப்லேயே நீங்கள் ஷேட் பண்ணுறது தான் ரிவர்ஸ் ஃபில்லிங். பாருங்கள், இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், மேலேயும் கீழேயும் ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஷேப்லேயே தான் டார்க் ஷேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துக்கு இடையில செக்குடு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம ரிவர்ஸ் ஃபில்லிங்கை எந்த மாதிரி வேணுனாலும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். நம்ம டிசைன் போடுறோம், ப்ரெடல் டிசைன்னாலும் சரி இல்லை நார்மல் டிசைன்னாலும் சரி, போடும்போது இந்த ரிவர்ஸ் ஃபில்லிங் கட் ஒர்க்கு இது மாதிரியான டிசைன் போடும்போது அந்த டிசைன் நீங்கள் போடுற டிசைன் இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ இந்த டிசைனில் பாருங்கள், ரெண்டு கர்வியாக லைன் போட்டு அதுக்குள்ளே பாருங்கள் ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் கட் ஒர்க் ஃபில்லிங்ஸு. ஸோ ஃபில்லிங் ரெண்டு கர்வி லைனுக்கு இடைப்பட்ட ஸ்பேஸில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டாங்களே, இதுதான் கட் ஒர்க் ஃபில்லிங்ஸு. ரிவர்ஸ் ஃபில்லிங்ஸ்னால் இப்போ இதில் பாருங்கள் செக்கு ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபில்லிங்ஸு அடுத்து நம்ம வந்து எப்போயும் D3 ஆர் பார்டர் டிசைன் தான் போடுவோம். இப்போ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ரிவர்ஸ் ஃபில்லிங் தான் கொடுத்துருக்காங்க. தாமரைப்பூ போட்டு அதோட ஷேப்லேயே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ரிவர்ஸ் ஃபில்லிங். இந்த ரிவர்ஸ் ஃபில்லிங்கை நம்ம பார்டர் டிசைனுக்கு பதிலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்போயுமே ஒரு ஏதாவது செக்குடு பேட்டர்னோ ஃபில்லிங்ஸோ எது போட்டாலுமே நெக்ஸ்ட்டு பார்டர் டிசைன் ஆர் D3 இதை கொடுத்துட்டு தான் அடுத்த டிசைன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பட் ரிவர்ஸ் ஃபில்லிங் போடும்போது அது எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாக ரிவர்ஸ் ஃபில்லிங் போட்டுட்டு நெக்ஸ்ட் டிசைனை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங் டிசைனை வந்து 1 by 1 பார்க்கலாம். அண்ட் எந்தெந்த வேலெலாம் நம்ம ரிவர்ஸ் ஃபில்லிங் போடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா தாமரைப்பூ வச்சு ரிவர்ஸ் ஃபில்லிங் டிசைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ தாமரைப்பூவே வேறு வேறு ஆங்கிளில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா எம்டி ஸ்பேஸில் எல்லாத்துலேயுமே கமாஸ் ஃபில், அதுக்கப்புறமா லீஃபு, இது மாதிரியான எலமெண்ட்ஸ் கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். தாமரைப்பூவை வேறு வேறு ஆங்கிளில் போடுங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு திரும்பி இருக்கிற மாதிரி கிராஸாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கீழே பார்த்துருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ரைட் சைடு திரும்பி இருக்கிற மாதிரி கிராஸாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களோட இஷ்டம்தான், எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் நீங்கள் வந்து சேமாக எல்லா ஃப்ளவருமே ஒரே ஆங்கிளில் இருக்கிற மாதிரி மட்டும் போடாதீங்க. ஸோ இப்படி வேறு வேறு ஆங்கிளில் போடுறது தான் இந்த ரிவர்ஸ் ஃபில்லிங் கட் ஒர்க் டிசைனுக்கான அழகே. ஸோ இப்போ வந்து போட்டுட்டு இடப்பட்ட இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம கமாஸ் ஃபில்லு, அதுக்கப்புறமா லீஃபு இதெல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லோட்டஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது அப்படியே கொடி மாதிரி படர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நான் கமாஸ் ஃபில், லீஃப் எல்லாம் கொடுத்து சர்க்கிள் இதெல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதாவது லைட் ஷேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லைட் ஷேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தாமரைப்பூக்கு இந்த மாதிரி லைட் ஷேட் பண்ணிவிட்டு சென்டரில் டாட் வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போடணுன்ட்டு, நீங்கள் வந்து மேலே கார்னர்லேருந்து கீழே கார்னர் வரைக்கும் கூட நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ உங்களோட இஷ்டம்தான். இப்போது அதோட அந்த டிசைனோட ஷேப்க்கே நீங்கள் அவுட்லைன் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்குள்ளே எம்டி ஸ்பேஸில் எல்லாத்துலேயுமே நம்ம டார்க் ஷேட் பண்ண போகிறோம். ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஸ்லோவாக வந்து டார்க் ஷேட் பண்ணுங்கள். ஸோ வேக வேகமாக பண்ணிங்க அப்படின்னா டிசைனுக்குள்ளே கலைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க ஸ்பேஸ் கீழே இருக்க ஸ்பேஸ் ரெண்டுலேயுமே ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரொம்ப ஸ்லோவாக
கீழே சென்டரில் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்துலேயுமே நம்ம டார்க் ஷேட் பண்ணிக்கலாம். இப்போது சென்டரில் இருக்க ஸ்பேஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஃபில் பண்ணிடலாம், டார்க் ஷேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம கையில் போடும்போது பார்டர் டிசைனுக்கு பதிலாக இந்த டிசைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நான் ரோஸ் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ரோஸ்க்கு வந்து பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ மினி ரோஸ் மாதிரி நான் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அகைன் பெட்டல்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். இத்தனை பெட்டல்ஸ் தான் போடணும், 3 பெட்டல்ஸ் தான் போடணும், 4 பெட்டல்ஸ் தான் போடணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ உங்கள் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி கமாஸ் ஃபில் மாதிரி போட்டுட்டு அதிலேருந்து ஒரு மினி ரோஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நான் போடுறேன். ஸோ நல்லா கவனமாக பாருங்கள். ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோ பண்ணி கூட பாருங்கள். அகெயின் அதிலேருந்து ஒரு கமாஸ் ஃபில் மாதிரி போட்டுட்டு அதிலேருந்து ஒரு ரோஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போடுறேன். ஸோ ஒரு 3 ரோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அகைன் நான் ஃபுல் ரோஸ் வந்து போடுறேன். ஸோ இது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா எம்டி ஸ்பேஸில் எல்லாத்துலேயுமே லீஃபு, அதுக்கப்புறமா சர்க்கிள், இது எல்லாத்துலேயுமே இது எல்லாம் போட்டு ஃபில் பண்ணி நீங்கள் டார்க் ஷேட் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக ஒரே லைன்லேயே நம்ம சொல்லிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி தான் டிசைன் போடணும் அப்படின்ட்டு இல்லை. இந்த ஃப்ளவர் வரல அப்படின்னா, இந்த ஃப்ளவர் உங்களுக்கு வரலன்னா வேறு ஃப்ளவர், நம்ம பார்த்த ஃப்ளவராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் எதையாவது சர்ச் பண்ண ஃப்ளவராக இருக்கட்டும், நீங்கள் பார்த்து கூட நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி டிசைன் கொடுத்துட்டு இப்போ இதோட ஷேப்லேயே நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு தள்ளி நீங்கள் அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பேஸ் விட்றாதீங்க. ஸோ சும்மா கொஞ்சம் போல் மட்டும் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அவுட்லைன் போடுறதுக்கு முன்னாடி ஷேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டிங்க அப்படின்னா ஷேட் பண்ணும்போது கொஞ்சம் வளைவாக இருக்கிற மாதிரி, கர்வியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. லைன் ஷேடே கொஞ்சம் வளைஞ்சு வர மாதிரி நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவுட்லைன் ஷேட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஸ்பேஸ்லேயும் எம்டி ஸ்பேஸ்லேயும் நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைனும் ஒரு ரோஸ் வச்சு நம்ம ரிவர்ஸ் ஃபில்லிங் போட்ட மாதிரி இருக்கும். இப்போ போடுற இந்த டிசைன் எல்லாமே ரிவர்ஸ் ஃபில்லிங்க்கு தான் போடணுன்ட்டு இல்லை, இதவே நீங்கள் கட் ஒர்க் டிசைனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கட் ஒர்க் டிசைனில் போடும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நம்ம இப்போ ரவுண்டோ இல்லை ஸ்கொயர் ஷேப்போ குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போது எம்டி ஸ்பேஸில் எல்லாத்துலேயுமே உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து லைனுக்கு வெளியே இப்போது டிசைன் போடுறோன்னா அந்த டிசைனுக்கு வெளியில் தான் நீங்கள் ஷேட் பண்ணணும். டிசைன் மேலேயே நீங்கள் ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடிங்ஸ் வந்து அவ்வளோ நீட் ஃபினிஷிங் இருக்காது. அதனால் அதுவும் இல்லாமல் டிசைன்ஸுமே உங்களுக்கு
நல்லா வராது. ஸோ அந்த டிசைன் வந்து அப்படியே சின்னதாக குறுகி போன மாதிரி இருக்கும். அதனால் டிசைனுக்கு வெளியவே ஷேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லாமே இப்படி தாங்க. ஏதாவது ஒரு ஃப்ளவரோ ஏதாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எலமெண்ட்ஸு ஏதாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அங்கங்கே அந்த ஃப்ளவரோ அந்தந்த அந்த எலமெண்ட்டை போட்டுட்டு அதை ஜாயின் பண்ணுற மாதிரி கமாஸ் ஃபில்லை வச்சு ஜாயின் பண்ணி விட்ருங்க. எம்டி ஸ்பேஸில் எல்லாத்துலேயுமே நான் சொன்ன எலமெண்ட்ஸை போட்டு ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு கமாஸ் ஃபில் அண்டு லீஃப் மட்டுமே வச்சு நம்ம டிசைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி போட்டுட்டு இப்போ அவுட்லைன் எல்லாத்துலேயுமே நம்ம டார்க் பண்ணி விடலாம். ஃபஸ்ட்டு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் கையில் போடும்போது இந்த டிசைனை மேலேயும் கீழேயும் போட்டுட்டு சென்டரில் ஏதாவது செக்குடு பேட்டர்ன் லைனாக நெருக்கமாக போடுவோம் இல்லையா, ஸோ அந்த செக்குடு பேட்டர்னை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைனா ஏதாவது ஃபில்லிங்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலேங்களையும் சேம் டிசைன் இந்த டிசைனை கொடுத்துட்டு ஸோ சென்டரில் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே சேஃபாக வச்சுக்கிறதுக்கு செலஃபன் டேப்பை வந்து அது மேலே ஒட்டி விட்ருங்க. நீங்கள் போடுற டிசைன் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 இன்ச் செலஃபன் டேப்பை வந்து அது மேலே நல்லா ஒட்டிடுங்க. நீங்கள் ஃபெஃபிகால் இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்ப்ரெட் பண்ணி அந்த டிசைன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அது காஞ்சதுக்கப்புறமா செலஃபன் டேப்பை வச்சு கூட ஒட்டிக்கோங்க. உங்கள் டிசைன் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நீட்டாக இருக்கும். இல்லைன்னா டிசைன் அந்த நீங்கள் போட்ட மெஹந்தி எல்லாமே பூஞ்சை பிடிச்சி வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறமா 30 கிளாஸும் நீங்கள் அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நீங்கள் பண்ண ஒர்க் ஷீட் எல்லாத்தையுமே 1 பை 1 நீங்கள் ஸ்பைரல் போட்டு வச்சுக்கோங்க. நார்மலாக ஜெராக்ஸ் கடையிலே இருக்கும். ஸோ அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்பைரல் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு 1 மினிட் வீடியோவாக நீங்கள் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணணும். ஸோ நீங்கள் 30 கிளாஸும் அட்டன் பண்ணியிருக்கீங்கிறத நான் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களோட ஒர்க் ஷீட் எல்லாத்தையுமே நீட்டாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி போட்டுட்டு நாளைக்கு தூக்கி போட்டுறாமல் ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்பைரல் போடாட்டினா கூட பரவாயில்ல, ஏதாவது ஃபைலில் கூட நீங்கள் சேஃபாக நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 4th டிசைன் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து பார்டர் டிசைன் அதாவது D3 கொடுத்துட்டு அதுக்கு கீழே கூட ரிவர்ஸ் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு டிசைன் செக்குடு பேட்டர்ன் கூட போடுறீங்கன்னு வைங்க. ஸோ போட்டுட்டு அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு D3 இல்லைன்னா பார்டர் டிசைனோ கொடுப்பீங்க. ஸோ அப்படி D3 கொடுக்கும்போது அதுக்கு கீழே இது மாதிரியான ரிவர்ஸ் ஃபில்லிங் பேட்டர்னை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ரிவர்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் D3 கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நெக்ஸ்ட் ஏதாவது ஃபில்லிங்ஸோ இல்லை செக்குடு பேட்டர்னோ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அது கீழே கூட நீங்கள் பார்டர் டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரியும் போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 5 பெட்டல் ஃப்ளவர் தான் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அங்கங்கே 5 பெட்டல் ஃப்ளவர் போட்டுட்டு அதுக்கப்புறமா கமாஸ் ஃபில் அண்டு லீஃப் இதெல்லாம் போட்டு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ அவுட்லைன் வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி போட்டுட்டு அதுக்குள்ளே ஷேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக வந்து ஷேட் பண்ணுங்கள்.
ஸோ இது மாதிரி நம்ம ரிவர்ஸ் ஃபில்லிங் வந்து போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக தான் போடணுன்ட்டு இல்லை, இது மாதிரியே நீங்கள் ஒரு D3க்கு கீழேயும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்படி போடும்போது மேலே D3 ஹம்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். கீழே மட்டும்தான் அதோட ஷேப்லேயே நீங்கள் ஃபில் பண்ணணும். எங்கேயாவது நீங்கள் ஷேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப உள்ளே தள்ளி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போட்டு கொஞ்சம் ஷேமாக வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து கார்னரில், அதாவது நம்ம பாமில் பார்த்திங்கன்னா கார்னரில் ஒரு ஏதாவது செக்குடு பேட்டர்னோ ஃபில்லிங்ஸோ போட்டுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்டர் டிசைன் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம அந்த பார்டர் டிசைனுக்கு பதிலாக ஒரு ரிவர்ஸ் ஃபில்லிங் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காட்டணுன்னு தான் இது மாதிரி கார்னர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கர்வியாக நான் லேஸாக லைன் போட்டு அதில் ரிவர்ஸ் ஃபில்லிங் போடுறேன். ஸோ லோட்டஸ் வச்சு தான் ரிவர்ஸ் ஃபில்லிங் போடுறேன். லோட்டஸையே மாற்றி மாற்றி நான் வந்து போட்டு வேறு ஆங்கிளில் போட்டு எம்டி ஸ்பேஸில் எல்லாத்துலேயுமே வெறும் சர்க்கிள் மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ லோட்டஸ் வந்து வேறு ஆங்கிளில் போட்டுட்டு ரொம்ப அதிக கேப் இருக்க இடத்துல சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த டிசைனோட ஷேப்லேயே அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஷேட் பண்ணாதீங்க. நம்ம வந்து கார்னரில், அதாவது பாமோட கார்னரில் நம்ம என்ன டிசைன் கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. அதாவது ஃபில்லிங்ஸோ இல்லைன்னா செக்குடு பேட்டர்னோ எதுனாலும் நீங்கள் கொடுக்குறத கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஃபில்லிங்ஸை வந்து ஷேட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு செக்குடு பேட்டர்ன் தான் கொடுக்க போகிறேன். நான் டார்க் லைன் வச்சு யூஸ் பண்ணுற செக்குடு பேட்டர்ன் கொடுக்க போகிறேன். நீங்கள் இது தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் நம்ம பார்த்த செக்குடு பேட்டர்னாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுலையாவது சர்ச் பண்ண செக்குடாக இருக்கட்டும், இல்லை ஃபில்லிங்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த பேட்டர்னை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த செக்குடை. ஸோ நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம டார்க் லைன் வச்சு யூஸ் பண்ணுற அந்த செக்குடை வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது டார்க் லைன், அதாவது எல்லா பக்கமுமே டபுள் லைனாக கொடுத்துட்டு சென்டரில் தின் லைன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு சென்டரில், அந்த பாக்ஸுக்கு சென்டரில் 4 லைன், அதாவது 2 லைன் மீட் பண்ணுற இடத்துல ஒரு பிக் டாட் வைக்க போகிறோம். ஸோ அப்படி வச்சுட்டு டபுள் லைனை வந்து ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிரிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமா ஃபில்லிங்ஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம ரிவர்ஸ் ஃபில்லிங்ஸில் இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸில் எல்லாத்துலேயும் நம்ம டார்க் ஷேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ரிவர்ஸ் ஃபில்லிங் அதுக்கப்புறமா நம்ம D3 கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம்.
பாருங்கள் இது மாதிரி கிராஸாக நான் வந்து கர்வியாக D3 வந்து போட்டுட்டு இதுக்குள்ளே ஏதாவது ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அவசியம் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ரைட் சைடு நீங்கள் டிசைன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து என்ன டிசைன் கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து கிரிட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ கிரிட்ஸு கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கிட்டு கிரிட்ஸ் கொடுத்துட்டு அங்கிட்டுமே கிரிட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ சென்டரில் நம்ம ரிவர்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன், அதனால் அங்கிட்டுமே நம்ம மெர்ஜ் ஆகிற மாதிரி கட் ஒர்க் ஃபில்லிங் வந்து நம்ம கொடுக்க முடியாது. அதனால் நம்ம இப்போ என்ன ஆப்ஷன் இருக்குது, ஃபில்லிங்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபில்லிங்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரைட் சைடு நீங்கள் செக்குடு பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கிட்டக்க சேம் டிசைன் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகேடா, இந்த கிளாஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 18th கிளாஸில் பார்க்கலாம். பாய்.